வணக்கம் பேவே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசியில் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலங்கள், அதுக்கப்புறம் வர்றது தசா புத்தி பலங்கள். உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னு போது உங்களது ராசியாதிபதி செவ்வாய் நாளில் வந்து நீச்சம், அதுவும் சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன், கொஞ்சம் தாயார் சார்ந்த விஷயம், நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு பிடிவாதமோ இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒரு காரிய தாமதத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷன்ஸும் இருக்கும். ஏன்னா வந்து செவ்வாய் சனி உடைய தொடர்பு இருக்கும்போது, பார்வை இருக்கும்போது அந்த ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வந்து சனியுடைய நட்சத்திரத்திலே போகும்போது அந்த ஒரு டென்ஷனை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தாயாரோட பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் வந்து கொஞ்சம் ரெக்டாக ஓட்டாமல் கொஞ்சம் பொறுமையாக ஓட்ட பாருங்கள். ஏன்னா வந்து ரோட்டில் போகும்போது பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. ஓட்டத்தை பார்த்தா என்னமோ ரேஸ்க்கு ஓட்டுற மாதிரி சாதாரண ரோட்டே போகிறாங்க, எங்கெங்கே குண்டு குழி இருக்குன்னே நமக்கே தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது விழுந்து வாரதுக்கான யோகங்கள் இருக்கனால கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து 11 வராருங்க. ஸோ 11 வரும்போது அதுவும் நம்ம வீட்டு நட்சத்திரத்தில் வரும்போது கொஞ்சம் அது ஒரு 2-3 நாட்கள் வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் லாபங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லாபத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி வந்து திடீர் ராஜயோகம் சொல்லுவோம், விபரீத ராஜம். ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து 8ஆம் இடமும் 11ஆம் இடமும் ஒரு கனெக்டிவிட்டி வரும்போது உங்களுக்கு திடீர் ராஜயோகங்கள் விபரீத ராஜயோகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாராச்சும் வந்து வராத காசு வர்றது, ஏதாச்சும் வந்து நிலபுலங்களில் வந்து மாட்டிகிட்டு இருக்குங்க, செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்கின்றதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் என்னென்னா கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனியும் சுக்கிரனும் வந்து ஒரு மீட்டாகிற ஒரு காலகட்டம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு பெரும் பணம்னும் போது ஒரு லைஃப் டைமில் வந்து ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்களேன், ஓகேங்களா? ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கும். அது சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அப்புறம் 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து அவர் வந்து 9ல் வராருங்க. ஸோ 3, 6, 9 வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள். ஸோ வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து எதாவது மண்டை உடைச்சல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரீதியில் தாங்க போயிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களுக்கான விஷயங்களாக இருக்கனால ஒன்றும் பெரிய ஒரு தவறான விஷயமாக இல்லை. ஸோ 5ஆம் அதிபதி சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய சாரத்தில் போகும் பெருத்த லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் வந்து வெளிநாடு சென்று போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள், ஸோ வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல ஒரு அபிவிருத்தி அடைஞ்சு நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற இடங்கள் வந்து 11ல் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்புங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, கணவன் மனைவி உறவு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் நட்சத்திரம் நாதன் கொஞ்சம் நீச்சமாக இருக்கும்போது, அவிட்ட நட்சத்திரத்தில் நீச்சமாக இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் நடைமுறையில் வந்து கொஞ்சம் கேவலமாக பேசிக்கிறது, இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக இருக்கும். பட் லாபம் இருக்கும், கண்டிப்பாக லாபம் இருக்கும். திடீர் ராஜ யோகங்களை தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லிருந்து வக்கரமாகும்போது யாராருக்கெல்லாம் ஜனனகால ஜாதகத்தில் வந்து குரு வக்கரமாக இருக்கும் அவங்களுக்கு பெருத்த லாபங்கள், பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து ஒரு சிறப்பான விஷயம் தாங்க. ஸோ அது வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து ரொம்ப நல்ல விஷயங்களாக மாறுது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குருவின் வக்கரம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்கள் வந்து காரியம் கொஞ்சம் வேகமாக நடக்காமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஏற்படுத்தும். அதுவும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலப்புலன்கள் அமைவதற்கான வாய்ப்பு, அது மாதிரி அதை வீடு வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய
10 மற்றும் 11ஆம் அதிபதியான சனி. ஸோ 10, 11ஆம் அதிபதி சனி வந்து சனி ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. அதுவும் குருவுடைய சாரத்தில் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, பணம் மற்றும் செல்வாக்கு எல்லாம் அதிகரித்து ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ இப்போ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இனிமேல் பார்க்க போகிறது வந்து தசாபுக்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுக்தி பலன்கள் மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்போது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 9லிருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக செய்யுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் இப்போ 11 இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க தந்தை வழியான விஷயங்கள் எல்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்து கிரேட் போகிறது, பெரிய பதவிகள் வகிக்கிறது, பெரிய ஒரு வெளிநாடு சென்று ஒரு பெரிய லாபங்களோட அவங்க செட்டில் ஆகிறது, இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அது ஒரு மேஷ லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தின்னு சந்திரன் 4ல் வந்து செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் பிரயாணங்களை ஏற்படுத்தும். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து 12ல் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இதில் கொஞ்சம் சின்ன செலவுகளை ஏற்படுத்தும். வாரத்தின் முற்பகுதியில் அது திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து 4ல் வந்து நீச்சமாக இருங்க. ஸோ 4ல் நீச்சமாக சனியுடைய சாரம் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். தாயார் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். ஸோ அம்மாட்ட பேசும்போது கொஞ்சம் அம்மாவுக்கு பிடிவாதம் இருக்கும். ஸோ கொஞ்சம் சொல்லுவாங்க, இடம் உடம்பு பேசுறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த செவ்வாயும் சனியும் வந்து ஒரு பார்வை மற்றும் நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது அந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டும் ரொம்ப கவனம் தேவை. ஓகேங்களா. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருந்துருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மேஷ லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு வந்து 12லிருந்து அவர் வந்து சனியுடைய சாரத்தில் நல்ல லாபங்களை கொடுத்துருவார். ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும். வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல ஒரு பெரிய ஒரு லாபங்களை அடைவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்கான அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் ட்ராவல் அதிகமாக இருக்கும். அலைச்சல் தான் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். மேஷ லக்னமாக வந்து குரு தசா புத்தி அந்தரங்கள், குரு வந்து 9 மற்றும் 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும். ஒரு சிறப்பான பலன்கள், நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஸோ மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள். ஸோ நிறைய பிரயாணங்கள் இருக்கும். வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி விஷயம் இருக்கும். ஆன்மீக சிந்தனை நிறைய இருக்கும். எங்கன்னா அமைதியாக போய் உட்காந்துடலாமா அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அதிகமாக கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா அது ஒரு நமக்கு ஒரு மூளையில் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ அது வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபதி, கேது 6ல் இருந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், அதாவது நல்ல ஒரு வளர்ச்சி, வேலை சம்மந்தமான விஷயங்கள், வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஸ்ட்ரெஸ் தான், பட் அதை கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். தந்தையோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பாவுடைய உடல்நலத்தில் வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த சட்ட ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அந்த விசா ப்ராசஸிங் இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் வந்து நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். மேஷ லக்னமாக சுக்கிர தசாவது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 11 சிறப்பான பலன்கள், சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல வளர்ச்சி நல்ல ஐட்டங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ண மனசு உள்ளே வரணும் சாமி. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து அந்த பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து ரெகுலராக பண்ணணும். ஸோ ஏதோ வந்து சாமிக்கிட்ட வந்து எனக்கு வந்து இது கொடுத்தா அது கொடுக்குறோன்னு வியாபாரம் பேசாமல் மனம் ஒன்று இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயம் நடக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ நடைமுறையில் கோச்சாரத்தில் வந்து சனி ராகு இணைவு வரப்போதுங்க. ஸோ அதுவும் வந்து மீன ராசியில் வரப்போகுது. ஸோ மீன ராசியில் வரும்போது பார்த்தீங்கன்னா சனியும் ராகு வந்து ஒன்று கிராஸ் ஆகுது அந்த மூமெண்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி வருது. பட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 25லேருந்து பார்த்து ஏப்ரல் மாதம் முழுவதுமாக வந்து அந்த சனி ராகுடைய அந்த ஒரு இணைவு இருக்குது. ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னும்போது
கடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்கள், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கடல் பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு சம்மந்தப்பட, ஸோ சனி ராகு குரு அப்படி சம்மந்தப்படும் போது குழந்தைகள் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளை இது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம்னும் போது பொருளாதாரம் வந்து கொஞ்சம் டிசாஸ்டர் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் இந்த ஒரு மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் டோட்டலாக வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி, தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுகின்ற அபாயங்கள் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகிற மாதிரி ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும். ஏன்னா வந்து இது காலபுருஷனுக்கு வந்து 12ஆம் இடம்ன்றனால கொஞ்சம் விரயங்களையும் நிறைய கொஞ்சம் சின்ன அழிவுகளையும் ஏற்படுத்தும். அதுவும் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இது பண்ணும். அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து இந்த ரத்த சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொண்டு வந்துடும். ஏன்னா வந்து குருன்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் இதில் வந்து மேஜராக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல். இது வந்து யாரெல்லாம் பாதிக்கும்? ஸோ மேஜராக வந்து இது பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளே அந்த ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை வந்து நமக்கு யாருக்கு பாதிக்கணும் போது யாரெல்லாம் சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் அந்த ஏப்ரல் மாதத்தில் வரணும். அந்த சனி புத்தி அந்தரங்கள் இருக்குன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் இந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். இதில் வந்து என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் குழந்தைகள் சம்மந்தமான குழந்தைகளை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஸ்டிக்காக வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. நிறைய குருமார்கள் பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்கேன், சாமியார் இருக்கிறவங்களாம் வந்து டமாலி வெளியில் வந்து வெடித்து அவங்க மேலே கேஸ் போடுறது, உள்ள தூக்கி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்டுருக்கு. அது ஒரு விஷயம். இல்லை எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷனல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் உள்ள தூக்கி போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது ஒரு மாதம் தான் இருப்பா, சொல்ல முடியாது. பட் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துப்போம். ஏன்னா வந்து இது வந்து சம்மந்தமே என்ன செவ்வாயுடைய சம்மந்தப்படும் போதே ரத்தம் சம்மந்தமான விஷயங்கள் டிசீஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ராகு சனினாலே வந்து பார்த்திங்கன்னா அது கர்மா பேஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும். அது வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த பார்வையில் கொடுக்கணும்போது பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ராகுவோடய சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அது மட்டும் இல்லை ராகுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும், கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமாக வர்றது, அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஓகேங்களா? சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வரும்போது அவங்களுடைய வீக்கம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகிற மாதிரி ஃபீலெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஓகேங்களா? ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ஏப்ரல் மாதம். ஸோ இது வந்து மார்ச் 20-25 தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பட் ஏப்ரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுக்கு இது பேச்சே ஆகிடும். பேச்சியாக இந்த பக்கம் வந்து சனி அந்த பக்கம் போயிடும். ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற அந்த லிமிட் பயங்கரமான ஒரு எமோஷன். பட் இதோடைய பாதிப்பு கண்டிப்பாக அடுத்த ஒரு 3 மாதங்களுக்கு இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த ஏப்ரலில் இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மே ஜூன் வரை வந்து அந்த பாதிப்பு அந்த ஷேக் இருக்கும். அது ஒரு ரெகுலர் லைஃப் வந்துடும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துப்போம். ஸோ நல்லதே நடக்கும். நம்ம வந்து இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.